வணக்கம் உறவே. இங்கே நாம் காண்பது வேடசந்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நுழைவாயில். இந்த பள்ளி ஹாஜி NVT சையது இப்ராஹிம் அவர்கள் சொந்த நிலத்தில் வேடசந்தூர் பகுதி மாணவர்களின் கல்விக்காக 1955 கட்டி அன்றைய முதல்வர் காமராசர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 71 வருடம் பழமையானதால் பழுதடைந்துள்ளது. அதில் ஒரு பகுதியை 1963-68 கூவக்காப்பட்டியிலிருந்து வந்து படித்த சிவலிங்கம் ஐயா அவர்களின் வாரிசுகள் சீரமைத்து தந்துள்ளனர் உறவே. அதன் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது உறவே. மறு சீரமைப்பிற்காக நிதியுதவி அளித்த சாரதா சிவலிங்கம், லெனின் ரவீந்திரநாத், ஜென்னி சினேகலதா அவர்களை பள்ளியின் NCC மாணவர்கள் சீருடை அணிந்து வரவேற்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் வரவேற்கிறோம் உறவே. புதுப்பிக்கப்பட்ட 1000 பேர் அமரக்கூடிய பாரதி அரங்கத்தை சாரதா சிவலிங்கம் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். சிறந்த கல்வியை சிவலிங்கம் ஐயா வாரிசுகளுக்கு வழங்கியதால் பிள்ளைகள் இருவரும் மைக்ரோசாப்டில் பணியாற்றுகிறார்கள். கூடுதலாக பில்கேட்ஸுடன் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவர்கள் லெனின். கல்வியும் கருணையும் கற்றோரிடம் இருந்தால் குவளையம் நாளை வரலாற்றில் வரையும் உறவே. விழாவிற்கு வருகை புரிந்த மாவட்ட கல்வி அதிகாரி நேர்முக உதவியாளர் ஐயா சுரேஷ் பிரபு, முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை மாணவர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இவரே இப்புதுப்பித்தல் பணிக்கு அனுமதி அளித்தவர். விழாவின் சிறப்பு பேச்சாளர்கள் பங்கேற்பாளர்களை மேடைக்கு அழைத்து அமர வைக்கப்பட்டனர் உறவே. தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு சாதனை புரிய நல் வாய்ப்பு. இதனை பயன்படுத்தி நாட்டையும் வீட்டையும் காத்து வரலாற்றில் இடம்பெற வேண்டும். விழாவிற்கு வந்திருந்த விருந்தினர் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தினார்கள் உறவே. இவர்கள் அனைவரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் உறவே. உலகின் சாதனையாளர்கள் அனைவரும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்களே. அவர்களே இந்த உலகினை அழகு செய்துள்ளனர். வேடசந்தூர் அரசு பள்ளி மாணவர்களும் கண்டிப்பாக நாளை உலகுக்காக புதியன படைப்பார்கள் என நம்புகிறேன். இதனை பார்க்கக்கூடிய உறவுகள் அனைவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகின் சாதனையாளர்களை எடுத்து சொல்லி அவர்களும் சாதனை படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள வேண்டுகிறேன் உறவே. சிவலிங்கம் ஐயா அவர்களின் கல்விதாகம், தேடல், பெற்ற பட்டங்கள், எழுதிய நூல்கள், மனைவி குழந்தைகளின் உயர்வுக்காக அவருடைய பங்களிப்பு என குடும்பத்தார் பகிர்ந்து கொண்டது நெஞ்சை நெகிழ செய்தது. மாணவர்கள் அனைவருக்கும் பசுமரத்தாணி போல பதிந்து உதவியாக இருக்கும். மற்றவர்கள் பேசும்போது கல்வியாலும் கொடையாலும் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டு மக்கள் உயர்வுக்கு உறுதுணை புரியுமாறு கேட்டுக்கொண்டார்கள் உறவே. மனிதம் அறிவியலால் மட்டுமே நாடும் மக்களும் உயர்வர் என நம்புகிறேன். இதனை கேட்கும் உறவுகள் மற்றவர்களும் பகிர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொகுப்பாளர் சிறப்பாக தொகுத்தளித்தார். துணை தலைமை ஆசிரியரின் நன்றி உரைக்கு பிறகு விழா இனிதே முடிந்தது.